நேத்து பக்கத்து வீட்டு பத்மா வீட்டு கோட்டு சவரில் ஏறி விழுந்து கீழே விழுந்து தப்பா போச்சு. அந்த அளவுக்கு அடிபட்டுருச்சு காலில். நல்லா மசாஜ் பண்ணுங்க. அந்த இடம் தான்டா, அந்த இடம் தான் வலிக்குதுக்கா. நீ மசாஜ் பண்ணி விடுறதுல நான் திருப்பியும் ஓடி ஆடி விளாட ஆரம்பிச்சுனுக்கா. அந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுக்கா. நம்ம அக்கா மசாஜ் பண்ணி விட்டது ரொம்ப நல்லா தான் போச்சு அடிபட்ட இடத்துல. இப்போ நான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஜம்பிங் ஜப்பாங் கேம் விளாண்டுருக்கேன். இந்த கேமை கண்டுபிடிச்ச டெவலப்பரை என்னை பார்த்து நீங்கள் தான் என்னுடைய அடுத்த கேமுக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் நடிக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணி ஒன்றும் கடவுளே அடுத்த லெவலுக்கு. டேய் சூனா, டேய் பானா, நான் கையசிக்கிறத பார்த்து நீங்கள் மயக்கம் போட்டு கீழே ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணணும்டா. ஆமாம், நீ கொடுக்குற 1 லிட்டர் பாலுக்கும் 1 வயசு சோத்துக்காகவும் நாங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது கடவுளே என்கிட்ட. என்னது இது, இன்னைக்கு நல்லா தானே குளிச்சோம், காது எந்த அளவுக்கு இருக்குது, உள்ள இடம் போயிட்டானே. என்னடா இது, நம்மள மாதிரியே நடந்து வரான். என்ன குனிஞ்சா நம்மளுக்கு மாதிரி அவனும் குடிக்கிறான், எந்திரிச்சு பார்த்தா அவனும் பார்க்குறான். டேய் யாரா நீ? டேய் நான் யார் தெரியுமா? என்கிட்டயே மோதுற, என்னடா என்ன மாதிரி ஆக்ட் பண்ற? டேய் இருப்போடா. இப்படி இந்த 2 பாறைக்கு நடுவுல கப்பைய பழந்துட்டு காத்து வாங்கி படுத்து சன் பாத் எடுக்கிறதுல என்ன ஒரு சுகம். இப்படி படுத்தாலும் சுகம், அப்படி படுத்தாலும் சுகம். என்ன மாதிரியான ஒரு சுகம். ஆனாலும் நமக்கு இது சங்கட்டமா இருக்குதே, ஒரே எம்ப்ராசிங்கா இருக்கு. அதனால நம்ம வேற இடத்த பார்த்து போவோம். நம்ம எங்க போனோம், இந்த கேமராமேன் வேற வந்துடும். இவங்களுக்கு வேற வேலையே இல்லை போல. பொம்பளை பிள்ளைய ஃபாலோ பண்ற மாதிரியே நம்மளை ஃபாலோ பண்றாங்க.